வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயட் பிரேக்ஃபாஸ்ட். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 453. இதில் ஒரு கப் உப்புமாவும் ஒரு சின்ன கேரளா வாழைப்பழமும் இருக்குது. ஒரு கப் உப்புமா அப்ராக்சிமேட்டாக 398 கேலரிஸ் அண்ட் ஒரு சின்ன வாழைப்பழம் அப்ராக்சிமேட்டாக 55 கேலரிஸ். இப்போ நம்ம இந்த டயட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் மணல் மாதிரி வரணும். ஒரு 3-4 நிமிஷம் அதை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, தீச்சிடாதீங்க. இதோ ரவை வறுபட்டுருச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து நல்லா கலர் மாறட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 வெங்காயம் அவ்வளோதான். இதோட கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி நல்லா நறுக்குனது, ஒரு கை கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்புமா கொஞ்சம் உதிரியாக வரணும் அப்படின்னா ஒரு பங்கு ரவை அப்படின்னா 2 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே நான் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அப்படியே இதை சிம்மில் வச்சுட்டு ரவையை சேர்த்துடலாம். இப்போ இதை கைவிடாமல் கிளறிட்டே வாங்க. ரவை கொஞ்சம் சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் இழுத்துரும், அதனால் கைவிடாமல் கிளறுங்க. இதோ எல்லா தண்ணியும் ரவை இழுத்துருச்சு. இப்போ மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இதை கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் இதை குக் பண்ணலாம். நடுவே நீங்கள் மூடியை எடுத்துட்டு கிளறி விட்டுட்டே வரணும். நீங்கள் இதை எவ்வளோ நேரம் அடுப்பில் வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இது உதிரியாக வரும். ஸோ இதோ நம்மளோட ரவா உப்புமா ரெடி. நமக்கு தேவை இதில் ஒரு பவுல். இதோட நம்ம ஒரு சின்ன கேரளா வாழைப்பழமும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட காலையில் டிஃபன் முடிஞ்சது. இந்த டிஃபனில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுல் உப்புமாவில் 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, அதாவது புரதச்சத்து. 15 கிராம் ஃபேட் இருக்குது, 57 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது, 6 கிராம் ஃபைபர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட அந்த வாழைப்பழத்தில் 0.6 கிராம் ப்ரோட்டீனும் 0.1 கிராம் ஃபேட்டும் 13 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 0.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.